அம்பரமே தண்ணீர் சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபால எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர்கழலடி செல்வ பலதேவ குந்தியும் தேயும் உறங்கேலோரும் பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே என்கிற 17வது பாசுரத்திலே நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் ஆகிய 4வரையும் எழுப்புகிறார்கள் கோபிகைகள். முதலிலே நந்தகோபரை எழுப்புகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டிலே கிடக்கிறார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலிலே நந்தகோபரை எழுப்புகிறார்கள். அவர் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அம்பரம் என்னால் வஸ்திரம். நிறைய வஸ்திரதானம் பண்ணுவார் நந்தகோபன். தண்ணீர் தீர்த்த தானம் நிறைய பண்ணுவார். சோறு அன்னதானம் நிறைய பண்ணுவார். ஆனால் அம்பரம் தண்ணீர் சோறு என்று சொன்னாலே போருமே, ஏன் அம்பரமே தண்ணீரே சோரே என்று சொல்கிறார்கள் என்னால், ஒரு தானத்தை அவர் பண்ணுகின்ற காலத்திலே பார்த்தால் இந்த தானம் ஒன்றுதான் இவருக்கு பண்ண தெரியும், இதுவே பண்ணி பழக்கப்பட்டவர் என்று நினைக்கும்படி அப்படி பண்ணுவாராம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். எல்லா வஸ்துக்களையும் எல்லோருக்கும் கொடுக்கிறீர். எங்களுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாமே கண்ணன் தானே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு எல்லாமுமான கண்ணனை கொடுக்க வேண்டும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொன்னாள். அவர் இவர்களை அனுமதித்தார். அடுத்த கட்டிலே யசோதை பிராட்டி அவள் சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்பினார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். கொம்பனார் என்னால் ஸ்திரீகள். அந்த பெண்களுக்குள்ளே கொழுந்து. ஒரு வேரிலே வாட்டம் வந்தால் கொழுந்து வாடுமா போலே எங்களுக்கு வாட்டம் வந்திருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தானே புரியும். அப்போ நீ உடனே கொழுந்தா இருக்கக்கூடிய நீ உடனே எங்களுடைய வாட்டத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய தேவையை தீர்க்க வேண்டாமா? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, குலத்தை விளங்க செய்தவளே நீதானே. உன்னிடத்தில் இருந்தாலே கண்ணன் பிறந்தான். அதனால் நீதான் குலவிளக்கு, நீதான் கண்ணனுக்கு தாயாக இருக்கிறாய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். எம்பெருமான் நந்தகோபாலா என்னால் இவர் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நீ விரும்ப உணர்ந்தாலே போரும். நந்தகோபராவது எழுந்து வந்தால்தான் காரியம் நடக்கும். ஆனால் நீ எப்படிப்பட்டவள்? நீ உணர்ந்தாலே எங்களுடைய காரியம் நடந்துவிடும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுகிறார்கள். பெண்களுக்குள்ளே யசோதை தலை சிறந்தவள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்கே என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், எம்பெருமானை பிள்ளையாக பெற்ற பெண்களுக்குள்ளே யசோதை தலை சிறந்தவள். எப்படி பார்க்கலாம்? வாமனாவதாரத்திலே வாமனனை ஒரு பெண் பெற்றாள். பெத்த அன்னிக்கே யாச்சகனாக அனுப்பிவிட்டாள். அதுக்கு மேலே பரசுராமனை ஒரு பெண் பெற்றாள். அந்த பரசுராமன் தாயாருடைய தலையே வெட்டி விட்டார். ராமனை ஒரு பெண் பெற்றாள். அவள் ராமன் காட்டுக்கு போயிட்டான் என்று அழுதே அழுதே அவருடைய காலம் கடந்து விட்டது. கண்ணனை ஒரு பெண் பெற்றாள் தேவகி. அவள் என்ன பண்ணாள்? பெத்தாளே தவிர அவனை ஒரு நாளும் வளர்க்கவே இல்லை. அப்போ இத்தனை ஆனந்தங்கள், இத்தனை பேர் அந்த விட்ட ஆனந்தங்களை எல்லாம் சேர்த்து அனுபவித்தவள் யார் என்னால் அது யசோதை தான். அதனால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்னால் எம்பெருமானை பெண்ணாக பெற்ற பெண்களுக்குள்ளே, எம்பெருமானை பிள்ளையாக பெற்ற பெண்களுக்குள்ளே தலை சிறந்தவளே என்ன அர்த்தம்? எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய்.
உடனே அடுத்த கட்டிலே கண்ணன் படுத்துக் கொண்டிருக்கிறான், சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனை எழுப்புகிறார்கள். அவன் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். உடனே கண்ணனை எழுப்பணும்னா கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லி எழுப்பலாமே. ஆனால் அப்படி சொல்லாமல் வாமனனுடைய திரிவிக்ரமனுடைய சரித்திரத்தை சொல்லி எழுப்புகிறார்களே. ஏனென்றால் வாமனன் வேறு கண்ணன் வேறு அன்று. ரெண்டு பேரும் அந்த உருவத்திலே வசீகரமான தோற்றம், அதிலே ஒற்றுமை. ரெண்டு பேரும் அடிக்கடி பண்ணக்கூடியது இந்த கிருத்திரிமமான காரியம். சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கும். வாமனன் 3 அடி மண் வேணும்னு கேட்டான். ஆனால் 3 அடி மண் அளந்த பொழுது அவன் வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டான். இதே மாதிரி தான் கண்ணனும். பொய் நம்பி புள்ளுவன் கல்வம் புதியரை என்ன அம்பரம் ஊடறுத்து, அம்பரம் என்னால் ஆகாசம், அந்த ஆகாசத்தை எல்லாம் தாண்டி அவனுடைய திருவடிகள் போயின. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே என்ன தேவர்கள் நித்தியசூரிகள் எல்லோருக்கும் தலைவனான கண்ணபிரானே உறங்காது எழுந்திராய், நீ உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்று கண்ணனை எழுப்பினார்கள். ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் முறை தப்பிய நம்மை எழுப்புகிறார்கள். அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை பத்த வேண்டும். ஆனால் பாகவதரான பலராமன் அவன் இருக்கிறான். அவனை எழுப்பாமல் என்னை எழுப்பினார்களே என்று அவன் வாய் திறக்காமல் இருந்தான். உடனே இவர்களுக்கு அது புரிந்துவிட்டது. அடுத்தபடியாக பலராமனை எழுப்பினார்கள். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, செம்பொற் கடலடி என்னால் பொற்கால் பொலிய நின்ன சீமானே என்று சொல்லுவார்கள். தேவகிக்கு 6 கர்ப்பங்கள், எல்லா குழந்தைகளும் அப்படியே பிறந்த அன்னைக்கே மரணம் அடைந்து விட்டன. கண்ணனுக்கு என்ன ஆகும் என்று எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பலராமன் பிறந்தான். அந்த கர்ப்பத்திலே பலராமன் முதலிலே கால் வைத்தானோ கண்ணபிரான் பிழைத்தானோ என்று சொல்லும்படியாக செம்பொற் கடலடியாக இருந்தன பலராமனுடைய அந்த கடல்கள். செம்பொற் கடலடி செல்வா, கைங்கரிய செல்வம் நிறைந்தவன். பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல், நீயும் உன்னுடைய தம்பியும் உறங்காமல் எழுந்திருந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று எல்லோரும் கேட்டருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நந்தகோபர், யசோதை, நம்பி மூத்த பிரானான பலராமன் மற்றும் கண்டபிரான எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.